மெமோரிஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ரயில்வே மியூசியமில் தான் இருக்கும். ஒரே மாதிரி பிளாக் பண்ணி போர் அடிக்கிறதுனால ரயில்வே மியூசியம் சுற்றி பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே போகலாம். கைஸ், நம்ம இப்போ மியூசியமுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். மியூசியம் பார்க்க சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் ஷட்டில் வச்சுருக்குறாங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ரயில்வேஸில் யூஸ் பண்ண ஃபயர் இன்ஜின் வச்சுருக்குறாங்க. ரயில்வேஸில் யூஸ் பண்ண ஃபயர் இன்ஜின் இதுதான். அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஏதோ சேஃப்டிக்கு பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டயர் வச்சுருக்குறாங்க 2 சைடும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீம் இன்ஜின் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே ஒரு டைனோசர் வச்சு வெல்கம் வச்சுருக்காங்க. மெட்டல் வாட்டர் டேங்க். இதுதான் வாட்டர் டேங்க்கா ஸ்டீம் இன்ஜின்ஸ்க்கு. ஓகே நல்லாயிருக்கு. இது வந்து என்னது, வெயிட் மிஷினா? இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் பை ஹனரி. எஸ், இது வெயிட் மிஷின். அந்த காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க இப்போ மியூசியம்குள்ளே இருக்கலாம். ஃபஸ்ட்டு இன் தி வேர்ல்டு. ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு என்ன டைப் ஆஃப் ட்ரெயின் இருந்ததுன்னு பார்ப்போம். ட்ராக்லாம் இப்படி தான் இருந்தது போல் ஃபஸ்ட்டு. பாருங்க, ஃபஸ்ட்டு தஞ்சாவூர் நாகூர் பேசஞ்சர் வந்து இதுதானா. மேலே இருக்கிறது வந்து பிளாட்ஃபார்ம் அண்ட் ஆர் பிஸி நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸோட ஃபஸ்ட்டு. கீழே அதே தான் ட்ராக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஒரு ட்ராக் வந்து 60 kgன்னு போட்டிருக்காங்க. நம்ம தூக்க வேணாம். ஹவர் ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் ஆஃப் ரயில்வே யூஎஸோட ஸ்டீம் லோக்கோமோட்டிவ் அது. ஏதோ லோக்கோமோட்டிவ் வச்சுருக்காங்க. பேசஞ்சர் ட்ரெயின் கிளாஸ்ன்ட்டு வச்சுருக்காங்க. இது என்னது, கண்டென்ட் பியரிங் பிளான்ட்ஸு வச்சுருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங்க்கு ஏதோ ட்ரெயினுக்கு. இது ட்ராக்கை பிடிக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டான அந்த இது சிமெண்ட்டில் வச்சு பிடிக்கும். இப்போ இது லேட்டஸ்ட். இது லோக்கோமோட்டிவ் திருப்பதி எக்ஸ்பிரஸ்க்கு ஃபஸ்ட்டு லோக்கோம் இது தான். சவுத் ஆஃப்ரிக்காலையும் இந்த லோக்கோ யூஸ் பண்ணாங்க. மேலே பாருங்கள், ஸ்டீம் ட்ரெயினோட. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக் ஹோல்டர்ஸ் வச்சுருக்குறாங்க. போல்ட்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினோட ஸ்ப்ரிங் வச்சுருக்காங்க. சாரி, நம்ம இந்தாண்ட பார்க்கவே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா டைல் லேம்ப்பு ஆப்ரேட்டிங்கு. என்ன பொம்மை ட்ரெயின் வச்சுருக்கீங்க? இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற தேஜஸ் எக்ஸ்பிரஸோடது இப்போ இருக்க LHPயோடது. அங்கே பாருங்கள், ஆல்கோலாக வச்சு ஏதோ மெட்ரோ ட்ரெயின் வச்சு பண்ணியிருக்காங்க. இது என்ன கோச்சு தெரியல அவ்வளோக்கா. பார்ப்போம். அப்படியே இது டெட்டனேட்டர்ஸ் இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ட்ரெயினோட டெட்டனேட்டர்ஸ் ஏதோ ஆபத்துனா ஃபஸ்ட்டே லோக்கோ பைலட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா ட்ரெயின் ஆஃப் பண்ணிவிடுவார். எஸ், இது லாக்ஸு. இது என்னது, டோர் லாக் ஹேண்டிலு. சிவில் இன்ஜின். இது வந்து லாக் பண்ணுறதுனால இப்போ தான் இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதோ சுற்றிலாம் வச்சுருக்காங்க. என்னங்க பாட்டி யூஸ் பண்ணுற உலக்க வச்சுருக்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ராடெலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினோட பியரிங் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. அப்புறம் பிளான் பியரிங்கு, ஆக்சல் ரோலர் பியரிங்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஏதோ வச்சுருக்காங்க. அப்படி இங்கே வந்து பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி, ஹெவி கூட்ஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கா. ஓகே வாங்க அப்படி நம்ம போகலாம். ஸ்டேஷன் லைட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஷன் லைட்டாக எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா 1857 யூஸ் பண்ண ஸ்டேஷன் லைட்டு.
இது வந்து இதுவும் 1857. எஸ், எல்வி போர்டு, ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண எல்வி போர்டு எப்போன்னு பார்த்துக்கோங்க, 1949 யூஸ் பண்ணது. அங்கே அடுத்து டெலிஃபோன், இப்போ வாக்கி டாக்கி மாதிரி வச்சுருக்காங்க. முன்னெல்லாம் இந்த டெலிஃபோன் அப்படி சுற்றி விட்டு கால் பண்ணுறது. இங்கே இருக்க பாருங்கள். அடுத்து வேக்கம் டீல் கேஸ் மெஷர் பண்ணுறது ட்ரெயினில். அடுத்து இது என்ன, இதுவும் இது ஒரு டைப் ஆஃப் லேம்ப்பு. இது வந்து ஹெட் சிக்னல் லேம்ப் இது. அடுத்து டைல் லேம்ப்பு, இதுவும் டைல் லைட்டு, டேஞ்சர் லைட்டு. ஓகே, சூப்பர். வாங்க இப்போ அடுத்த இடத்துக்கு போவோம் நம்ம. டிப்ரெஷன் டேபிள் யூஸ்டு. ஓகே, யாரோட நேம் போட்டிருக்காங்க மேலே, பிரிட்ஜ் ஆஃப் பாருங்கள். அப்புறம் வந்து கொடி எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு சூப்பராக இருக்குது. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் போகுதுன்னா இதுதான் சிக்னல். இது ஒரு ட்ரெயின் வந்து வாங்கிட்டாங்கன்னா சரி ஓகே, அடுத்த ஸ்டேஷனில் இதை ட்ராப் பண்ணி ஆகணும், அடுத்த ஸ்டேஷனில் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுதான் இது. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிக்னல்லே வந்துடுச்சு, சென்சார்ஸ் வச்சு. அடுத்து டைமர். இப்போ வாங்க அடுத்த ரூம் போகலாம். சவுத் இண்டியன் ரயில்வேஸோட இது. அதே தானா, அங்கே இருந்தது இங்கேயா? ஓகே, இந்த லைட் லேம்ப்ஸ் தான் வச்சுருக்காங்க, சிக்னல்ஸு. அப்புறம் இங்கே ஏதோ வச்சுருக்காங்க, அதே டெலிஃபோன்ஸ், கம்யூனிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து வெயிட் ஏதோ வச்சுருக்காங்க, பாருங்கள், டைம் போடுறது. அப்புறம் இது பழைய ஃபோட்டோஸ். வாங்க அடுத்த ரூமுக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வச்சுருக்காங்க, கேண்டில் ரன். ஓகே, ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. அந்த காலத்து ஐசிஎஃப் இது. எக்ஸ்டர்னல் வாஷிங் ஆஃப் தி கோச். கோச் இப்படி தான் வாஷ் பண்ணுவாங்களா? ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். எஸ், அந்த காலத்து டீசல் டெமோ பாருங்கள். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் எடுத்த ஃபோட்டோ. வாவ், சூப்பர். ஷெல்ஃப், புக் ஏதோ வச்சுருக்காங்க. இது அதே ஃபோட்டோஸ் தான், இங்கேயும் அதே தான் வச்சுருக்காங்க. யார் யூஸ் பண்ணான்றது. டைப்ரைட்டிங் மிஷின் பாருங்கள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண டைப்ரைட்டிங் மிஷின். வாவ், சூப்பர். அப்புறம் மேனுவல் ட்ராக் சேஞ்சிங். அவ்வளோதாங்க. இப்போ உள்ளே பார்த்தாச்சு. இப்போ வெளியே போயிட்டு அந்த ட்ரெயின்ஸ்லாம் பார்க்கலாம். அங்கே அந்த ஸ்டீம் இன்ஜின் போய் லோக்கோ பார்க்கலாம். இதெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் கார். அந்தாந்து இருக்கிறது ஏதோ ட்ரெயினோட இது. அங்கே வந்து இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு ஸ்டீம் இன்ஜின் இருக்குது. பட் இல்லைன்னா உள்ளே விடலை. அங்கே அப்படியே நம்ம பின்னாடி என்ன நடந்து போகலாம்.
நடந்து போயிட்டே இருக்கேன், என்ன இருக்குன்னு தெரில, போவோம் வாங்க. அவங்க இங்கே ஏதோ வச்சுருக்காங்களா? இல்லை, அங்கே ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். அங்கேயோ வச்சுருக்காங்க, அங்கே போய் பார்க்கலாம். அடேங்கப்பா, அங்கே பாருங்கள், ஒரு பழைய பேசஞ்சர் ட்ரெயினோட ரேக் சூப்பராக இருக்குது. இதை நான் உங்களுக்கு ஃபோனில் காட்டுறேன். பட் க்ளோஸ்டில் இருக்குது, நம்மளால் ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இதோட பெரிய மியூசியம் சென்னையில் இருக்குது. நம்ம சென்னை மியூசியமும் போய் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பாருங்க, டாய் ட்ரெயின் நிற்குது. பட் டாய் ட்ரெயின் இப்போ வரைக்கும் இல்லையா ஒர்க்கிங்கில். நம்ம அப்புறமேட்டு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து சிக்னல்ஸ் வச்சுருக்காங்க. இந்தியன் ரயில்வேஸோட டீசல் லோக்கோமோட்டிவ் இங்கே இருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த காலத்து சிங்கிள் மீட்டர் கேஜ் சிக்னல்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு டாய் ட்ரெயின் ஸ்டேஷன் இது தான். பட் இப்போ இல்லைன்றாங்க. 6 மணிக்கு தான். பட் 6 மணிக்கு போனால் நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிவிடுவேன் ஊருக்கு போகிறதுக்கு. வாங்க நம்ம லோகோ கிட்ட போவோம். இங்கே பாருங்கள், மீட்டர் கேஜ் இப்படி தான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இருக்கிறதுலாம் ப்ராட் கேஜ், இதுதான் மீட்டர் கேஜ். இது கப்ளிங் யூஸ் பண்ணுறது. இதுதான் இப்போ இருக்க லைட். யாரோ லைட்டை உடச்சி வச்சுருக்காங்க. இந்த லைட்டு நல்லாயிருக்கு. அங்கே ஒரு ஹெட்லைட் இருக்குது. பட் லோக்கோமோட்டிவ் மூடி இருக்கு. எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ராக்ஸ் இருக்குது. செம்மையாக இருக்குது. ஒவ்வொரு டைம் டெக்னாலஜிஸ் மாறுறப்ப என்னென்னமோ இருக்குது. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. வாங்க நம்ம அங்கே ஸ்டீம் இன்ஜின் கிட்டே போவோம். யாருங்க அந்த காலத்து ட்ராக் சேஞ்சர். மெயின் லைன்லேருந்து லூப் லைன், ஆர் லூப் லைன்லேருந்து மெயின் லைன் மாறுறது அங்கே வச்சுருக்காங்க. அடுத்து இதுதான் ட்ரெயினோட இன்ஜினா? செம்மையாக இருக்குது. ஒரு ட்ரெயினோட இன்ஜினையே வச்சுருக்காங்க இங்கே. அதே மாதிரி மீட்டர் கேஜ் ட்ராக் வச்சுருக்காங்க. அப்புறம் நம்ம ட்ரெயினோட வீல், ட்ரெயினோட அந்த வீலுக்கான பேஸ். இது வந்து ப்ராட் கேஜ். பட் இதுவும் ப்ராட் கேஜ், என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல. இந்த லோக்கோமோட்டிவ் பற்றி வச்சுருக்குறாங்க, போர்டில் போட்டிருக்காங்க. இந்த லோக்கோமோட்டிவ் வந்து இயர் ஆஃப் பில்ட் வந்து 1953 இந்த லோக்கோமோட்டிவ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லோக்கோமோட்டிவை வந்து எப்போ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா 2011 தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை வருஷம் ஓடி இருக்குன்னா கிட்டத்தட்ட 60 to 70 இயர்ஸ் இந்த லோக்கோமோட்டிவ் வந்து ஓடி இருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க. இதோட வாட்டர் கெப்பாசிட்டி வந்து 4550 லிட்டர்ஸ். அப்பா சூப்பர். இது ஒரு ஸ்டீம் இன்ஜினால் வாட்டரில் தான் ஓடும் அது. எஸ், இதுவும் மீட்டர் கேஜ் தான். ட்ரெயின் குள்ளார் என்ன இருக்குது? ட்ரெயின் குள்ளார் இருக்குது. பட் ஆனால் உள்ளே போக முடியாது.
அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இந்த லோக்கோமோட்டிவ் சென்னையில் இருக்க ரயில்வே மியூசியம் போனால் பார்க்கலாம். அப்போது ஒரு டைம் சென்னையில் இருக்கிற ரயில்வே மியூசியம் போயிட்டு வருவோம். இங்கே பாருங்க, அப்போ யூஸ் பண்ண ட்ரெயினோட லைட்டு எவ்வளோ சூப்பர் ப்ராடாக இருக்குது பாருங்க. சரிவாங்க, நம்ம அடுத்து அங்கே க்ரெயின் கிட்ட போகலாம். இங்கே டாய் ட்ரெயினோட ட்ராக் போகுது. இங்கே பாருங்க, இப்போல்லாம் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னா தூக்குறதுக்கு ட்ரெயின்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருவாங்க. முன்னெல்லாம் மேனுவலாக எடுத்துகிட்டு தூக்குவாங்க போல். பரவாயில்ல, நல்லா இருக்குது பார்க்க. க்ரெயின் ஆப்ரேட்டிங்க்கெலாம் செம்மையாக இருக்குது. அந்த காலத்தில் யூஸ் பண்ண க்ரெயினோட லிவர்ஸ்லாம் பாருங்கள்,